Hi friends, welcome to SK Notions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பருப்பு வேக வைக்கும்போது குக்கர்ல இருந்து பொங்கி வழியாம இருக்க என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பருப்போட மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நான் தக்காளியும் சேர்த்து வேக வைப்பேன். அப்படி வேக வைக்கும்போது பருப்புக்கு தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஊத்திடாம பருப்பும் தக்காளியும் ஓரளவுக்கு மூழ்குற அளவுக்கு தண்ணி விட்டாலே போதுமானதா இருக்கும். இந்த மாதிரி நீங்க தண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பா குக்கர்ல இருந்து பொங்கி வழியவே வழியாது. அடுத்து நம்ம இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக விட்டுட்டிங்கன்னா அப்பவும் பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தை நீங்கள் குக்கர் உள்ளே வச்சிட்டிங்கன்னா தண்ணி எவ்வளோதான் நீங்கள் அதிகமாக சேர்த்தாலும் குக்கர்லேருந்து பொங்கி வழியாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா குக்கரோட மூடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஒரு 2 சொட்டு அளவுக்கு எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பருப்பு பார்த்திங்கன்னா குக்கர் மூடியில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால பருப்பு உள்ளேயே வழிஞ்சிரும், வெளியே வராது. அடுத்து நம்ம இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்ட பிறகு இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் எடுத்ததுமே நம்ம குக்கரோட விசிலை போட்டு வைக்காம கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுடலாம். மேலேருந்து ஆவி வரும்போது நம்ம குக்கரோட விசிலை போட்டுடலாம். இதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கையை லைட்டாக வச்சு பார்த்தாலே உங்களுக்கு ப்ரெஷர் போகுதான்னு தெரியும். அப்படி கை வைக்க பயமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கூட ஆவி வரவே இல்லை. இந்த டைமில் நீங்கள் விசில் போடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவி வருதான்னு ஒரு நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆவி வருது. இந்த மாதிரி வந்ததுமே நீங்கள் விசிலை போட்டுடலாம். விசில் போட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் சரி அந்த தண்ணி குக்கர்லேருந்து வெளியே வரவே வராது. இப்போ நான் விசில் போட்டுடுறேன். அடுத்து ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரோ இல்லாட்டி டிஷ்யூ பேப்பரோ நியூஸ் பேப்பரோ ஏதாச்சும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை 4ஆக மடிச்சுட்டு அதோட சென்டர் பார்ட்டை ஒரு கத்திரிக்கோலால் கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை நம்ம குக்கரோட விசில் இருக்க பகுதியில் செட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி விசில் போடுறதுக்கு முன்னாடி பேப்பரை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுக்கலாம். இது எதுக்காகனா தண்ணி ஒருவேளை நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டீங்க பொங்கி வழிஞ்சிடும்ன்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தண்ணி அதிகமாக இருக்கும்போது பொங்கி வழிஞ்சதுன்னா இந்த பேப்பர் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் கேஸ் ஸ்டவ் அழுக்காகாமல் இருக்கும். பாருங்கள், விசில் வருது. சப்போஸ் தண்ணி அதிகமாக இருந்து பொங்கி வழிஞ்சிருந்தா இந்த பேப்பர் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு விசில் வந்துட்ட பிறகு அடுத்த டிப் என்னென்னா ஒரு விசில் வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சதுலேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் போதும். எந்த பருப்பு சேர்த்தாலும் சரி, எவ்வளவு பருப்பாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். அதனால் குக்கரில் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் பொங்கி வழியாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா விசில் நல்லா அடங்கிட்ட பிறகு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் குக்கரோட மூடியை திறந்து காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட மேலேயுமே பொங்கி வரலை. அதே சமயம் உள்பகுதியும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். ஒருவேளை தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா இந்த கிண்ணத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணி வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த கிண்ணத்தை எடுத்துடலாம். அவ்வளோதான், பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. மசிக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அடுத்து பாருங்கள், நான் இதை நல்லா மசிச்சிட்ட பிறகு காட்டுறேன். அவ்வளோதான், ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சிங்கன்னா எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் பொங்கி வழியாமல் இருக்கும். அடுத்து பாருங்கள், நான் உங்களுக்கு குக்கரோட மூடி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால் உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயம் பொங்கியும் வழியாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தடாச்சும் நீங்கள் குக்கர் பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.